முத்துவேல் சொல்றாரு, ராஜி நகை காணாம போனப்ப ஃப்ரெண்டு யாரோ திருடிட்டாங்க. நகை கிடைச்சதுக்கு அப்புறம் உன் மூஞ்சில விட்டு எறிறேன்னு சொன்னியா சொல்லலையா பாண்டி? இதோ அந்த நகை. பாண்டியா, நீ சொன்னது எல்லாமே பொய். சக்திவேல் சொல்றாரு, குடும்பமே திருட்டு குடும்பம். நகைக்காண்டிதான் நம்ம பொண்ண கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிருக்காங்க. ராஜி சக்திவேல் சொன்னத கேட்ட உடனே கோபமாயிடுறாங்க. போதும் சித்தப்பா. ராஜி எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் விரும்பினது வேற ஒருத்தனை. அவன் என்னை ஏமாத்திட்டு நகையெல்லாம் எடுத்துட்டு ஓடிட்டான். இந்த சமயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம செத்து போயிடலான்னு போனேன். அப்பதான் திருச்செந்தூருக்கு வந்திருக்க கதிர் என்ன காப்பாத்தினாரு. நடந்தது எல்லாத்தையும் அவர்கிட்ட நான் சொன்னேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு நான் தான் அவர்கிட்ட கேட்டேன். நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்காண்டி கதிர் என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ரெண்டு குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அதிர்ச்சியோட ராஜி சொல்ற உண்மைய கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாளை சந்திப்போம்.